ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்து ஒரு ஜட்டி எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி தைக்கலாம்னு சொல்லித்தரேன். முதல்ல இந்த வந்து கால் வளைவை தான்ப்பா தைக்கணும். 2 மடிப்பு மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கணும். ஊசியை குத்தி நிப்பாட்டி ஃபுல்லாக தைச்சி முடிக்கணும். 2 காலையும் தைச்சதுக்கப்புறம் தான் அடுத்து எல்லாமே தைக்கணும். இப்போ எப்படி ஊசியை குத்தி நிப்பாட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஊசியை குத்தி நிப்பாட்டிக்கிட்டு இந்த மடிப்பை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக மடித்து அடிக்கணும். ஃபுல்லாக நீங்கள் கடன்னு அடிச்சிங்கன்னா மடிப்பு வந்து நீட்டாக வராது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடிச்சிங்கன்னா ஓரளவு நீட்டாக வரும். அது மாதிரி 2 சைடும் அதே மாதிரி மடிக்கணும். இது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிலும்பிலே இது இல்லாமல் சுருக்கவே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் 2 சைடு ஓப்பன் பகுதியாக இருக்கா, அதில் ஒரு பகுதியை வந்து மடித்து தனித்தனியாக மடித்து அடிக்கணும். மடித்து அடிக்கணுன்னாலே ரெண்டு மடிப்பு மடிக்கணும். இந்த மாதிரி சின்னதாக மடிப்பு ஒரு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து அடிக்கணும். அந்த மாதிரி தான் மடித்து அடிக்கணும். ஒத்தையாகவே எதையுமே மடித்து அடிக்கக்கூடாது. ஒத்தையாக மடித்து அடிச்சிங்கன்னு வச்சுங்க சிலும்பல் தெரியும். இந்த 2 பகுதியும் மடித்து அடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு பகுதி இருக்கா, அதை வந்து 2யுமே ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஓரளவு ஒரு சட்டியோட ஷேப் வரும். இது 2யும் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம மேலே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோமா இடுப்பு மடிக்கிறதுக்கு, அந்த 1.5 இன்ச்சை வந்து மடித்து அடிக்கணும். இது வந்து ஜாயின் பண்ணனாலே 2 தையல் போடணும். 2 தையல் போட்டு பேக் ஸ்டிச்சு போட்டு எடுக்கணும். பேக் ஸ்டிச்சு போட்டால் தான் வந்து துணி வந்து சீக்கிரம் அந்த தையல் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போகாது. இதே மாதிரி வந்து இந்த இடுப்பு வந்து 1.5 இன்ச்சு மடிச்சிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு வந்து 2 மடிப்பு மடித்து அடிக்கணும். ஓரளவு ஒரு கயிறு விடுத மாதிரி, ஒரு இலாஸ்டிக் விடுத மாதிரியே இருக்கணும். அது மடிப்பு அப்படின்னா தான் வந்து அந்த உள்ளே இலாஸ்டிக்னாலுமே எதுனாலுமே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் தைக்கணும். நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பேசிக் தெரியாமல் ப்ளவுஸ் தைக்க, சுடிதார் தைக்கன்னு போகிறாங்க. ஆனால் அந்த பேசிக்கை வந்து லாஸ்ட் வரைக்குமே கற்றுக்கிட மாட்டாங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். நிறைய பிள்ளைகள் பேசிக் தெரிய மாட்டேங்கிறதுனால சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் பேசிக் தெரியாதவங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு வந்து கற்றுக்கிடலாம். எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் போய்கிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ணவங்க நேரில் வந்து ஜாயின் பண்ணலாம், ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி ஓப்பன் விட்டு ஜாயின் பண்ணணும். ஓப்பன் விட்டால் தான் வந்து நம்ம கயிறோ எலாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று உள்ளே போட முடியும். இது மாதிரி ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓரளவு ஃபினிஷ் ஆகிடுச்சா. எங்களோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முக்கடத்தில் கரும்பு கடையில் நியூ வள்ளல் நகரில் இருக்குது. ஜாயின் பண்ணவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.